السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أريد أن أتقدم أمامكم ببعض ما يجول في خاطري الآن. صدق الله العظيم. أيها السادة، أن يكونوا متصلحين بالعلم، وأن يكونوا هؤلاء العلماء الذين حصلوا العلم ولكن بدون رب العالمين. نحن نحتاج إلى العلماء، نحن نحتاج إلى المتخصصين. الله سبحانه وتعالى وفق لمسؤولي معهد السلام إلى المهندسين، ونحن نحتاج إلى المتخصصين. தந்தையின் வாயிலே வைக்கும் போது மட்டில்லா மகிழ்ச்சி. அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களான பெருமகனார் டாக்டர் பொறியாளர் முஹம்மது சுல்தான் இன்ஜினியர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் வளமான நல்வாழ்வையும் ஏற்படுத்தி தருவானாயா. திருச்சி ஜமால் தந்தையின் பெயரால் ஜாமியா அப்துல் சலாம் என்ற கல்லூரியை நிறுவி சிறந்த முதல்வரை கொண்டு வந்து அதற்கு முன்னால் அஸ்ரம் என்ற மௌலவி தன்னிடம் அன்பாக அரவணைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கல்லூரியின் சார்பாக என் சார்பாக அல்ஹாஜ் முஹம்மது சுல்தான் இன்ஜினியர் அவர்களுக்கு ஏலக்கமாலை அணிவித்து துஆ செய்கிறேன். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஹாஜியார் அவர்களுக்கு சரீர சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர அன்னல்லாஹ் அலம் தர من السماء ماء فأخرجنا به ثمرات مختلفا ألوانها ومن الجبال جدد بيض وحمر مختلف ألوانها وغرابيب سود ومن الناس والدواب والأنعام مختلف ألوانها كذلك إنما يخشى الله من عباده العلماء، إنما يخشى الله من عباده العلماء، إن الله عزيز غفور. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பிள்ளைகள் ஹாஃபில் பிளஸ் ஆலிம்களாக வருவதுடன் நாளைக்கு ஒரு IAS அதிகாரிகளாக அரசு நிச்சயமாக முடியாது. கல்விக்கு கரை இல்லை, கல்விக்கு ஒதுங்கக்கூடிய கரை இல்லை. சாகும் வரைக்கும் கூட நீங்கள் படிக்க படிக்க படிக்க. ஜவஹர்லால் நேரு சொன்னார், புத்தகம் வாங்குவதற்காக நான் செய்யும் செலவை பார்த்து யாரும் என்னை ஊதாரி என விமர்சித்தால் நான் பொருட்படுத்த போவதில்லை. அழகான கருத்து இல்லையா? அந்த புத்தகத்தை. இரண்டாவதாக, இந்த பூமியிலே மனிதன் என்பவன் ஏதுமில்லாமல் படைக்கப்படவில்லை. அவனுக்கு இறைவன் எல்லா விதமான வளங்களையும் கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான், உணவை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் மனிதனுக்கு கட்டுப்படுத்தி. يقول الله تبارك وتعالى: هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ أبدا لا يستوي. لابد أن العلم نور وخير
وبركة المعرفة بالله تبارك وتعالى والمعرفة إلى رسول الله صلى الله عليه وسلم بما رسول الله صلى الله عليه وسلم يقول الرسول صلى الله عليه وسلم: العلم فريضة على كل مسلم ومسلمة. فالعلم تأخذ من فاه العلماء الناصحين المخلصين. نسأل الله تبارك وتعالى أن يوفقكم ويسددكم ويجعلكم إن شاء الله منارة الحق للاهتداء وللاقتداء برسول الله صلى الله عليه وسلم. ولكم في رسول الله صلى الله عليه وسلم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وعمل صالحا. جعلنا الله تبارك وتعالى من عباده المخلصين والعابدين. اصطفينا من عبادنا بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. அருளன்பு பண்பில் அளவற்றவும் தான் திருநாம போற்றி திறக்கின்றேன். அல்லாஹ் சலாத்தும் சலாமுக்கு என்று சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அநேகமாக என்னுடைய பார்வையில் அரபிக் கல்லூரிகளில் இஸ்லாமிய கல்வியை கற்று பட்டம் வாங்கி வெளியேறுகிறார்களே, அவர்களை இது குறிப்பிடுகிறது என்பது மிகையா. ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை ஒழிக்க விரும்பினால் வாசிப்பை நிறுத்திவிட்டால் போதும். வேற ஒன்றும் அடிக்க வேண்டியதில்லை, ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. வாசிப்பை நிறுத்திவிட்டால் போதும். நூலகங்களை கூட எரிக்க வேண்டிய தேவைப்படாது. இதெல்லாம் தத்துவங்கள். வாசிப்பின் பலன்கள் என்ன தெரியுமா? தகவல் அறிவு, மொழி அறிவு, எழுத்து புலமை, இலக்கண இலக்கிய புலமை. அவர்கள் சொல்லுகிறார்கள் 3 காரணங்களால் இந்த முஸ்லிம்கள் விஞ்ஞானத்தை வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுக்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியினுடைய மேல் பகுதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுடைய கரங்களில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த பூமி பந்தை பாதுகாக்க மௌலானா மௌலவி ஆன்மீக வழிகாட்டி அஜீசுர் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்களுக்கு டாக்டர் சுல்தான் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பொழுதுமே தானாக முன்வந்து அல்லாஹ்வுக்கோசரம் எனக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணி என்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகள் சொல்லி இந்த நிர்வாகத்திற்கும் இந்த ஜாமியா அப்துல் சலாமுக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்கக்கூடிய நண்பர் அஜீசுர் ரஹ்மான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துக்கிறோம். அவர் நீண்ட ஆயுசு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் துஆ செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது ஜாமியா அப்துல் சலாம் அரபிக் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு மௌலவி அண்ட் ஹாஃபில் பட்டமளிப்பு அழைப்பிதழுக்கு இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும், மேலும் இந்த நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த எங்கள் அரபிக் கல்லூரி நிறுவனர் டாக்டர் எஸ்.ஏ. முகமது சுல்தான் சார் அவர்களுக்கும், மேலும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பு சேர்த்த முனைவர் பேராசிரியர் எம்.என். ஜவாஹிருல்லா எம்எல்ஏ தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் அவர்களுக்கும், பேரன்புமிகு VMS நெல்லை முபாரக் MA மாநில தலைவர் SDB கட்சி தமிழ்நாடு அவர்களுக்கும், மௌலானா மௌலவி PA காஜா மொஹிதீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் தலைவர் தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபை அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்வில் தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த மௌலவி ஹாஃபில் எம் சையத் அலி பாக்கவி ஹசரத் அவர்கள், எங்கள் கல்லூரி முதன்மை முதல்வர் அவர்களுக்கும், மேலும் இந்த விழாவின் ஆரம்பமாக வரவேற்பு நிகழ்த்திய எங்கள் கல்லூரியின் பேராசிரியர் ஹசரத் முகமது அலி தாவூத் ஹசரத் அவர்களுக்கும், மேலும் இந்த விழாவில் சனது வழங்கி வாழ்த்துரை வழங்கிய மௌலானா மௌலவி A. முகமது ஹான் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், மேலும் அல் ஹாஃபில் மௌலானா மௌலவி PM முகமது அன்வாரி ஹசரத் அவர்கள், திண்டுக்கல் மாவட்ட அரசு காஜி முதல்வர் தாருல் உலூம் யூசுபியா அரபிக் கல்லூரி அவர்களுக்கும், மேலும்